அதனால அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இந்து அக்கா வளர்ந்த ஆசிரமத்துக்கே நம்ம கொடுத்துடலாமா? நான் ஏன் சொல்றேன் சுடர், என்ன சொன்ன? நாம கொடுத்துடலாமா? அது இந்துவோட ப்ராப்பர்ட்டி. யாருக்கு கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது எழில்தான். உனக்கு எங்க அதுல உரிமை வந்துச்சு? இந்த வீட்டுக்கு நீ மருமகளா எப்படி வந்தேன்னு மறந்து போச்சா? முறையோட தாலி கட்டிட்டு வந்தவங்களுக்கே சொத்து விஷயத்தை பத்தி பேச உரிமை இல்லாத போது நீ முறை இல்லாம திருட்டுத்தனமா தாலி கட்டிட்டு வந்தவ. உனக்கு சொத்து விஷயத்துல தலையிடுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது, புரியுதா? யார பார்த்து என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? சுடர் இந்த வீட்டோட மருமகன். அவளுக்கு இங்க எல்லா உரிமையும் இருக்கு. அவளை சொத்து விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு முதல்ல உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. நீ பேசாத மனம். நான் சொன்னதெல்லாம் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. இனிமே சுடரை பத்தி ஒரு வார்த்தை தப்பா வரக்கூடாது. அப்படி பேசுன அப்புறம் நான் பழைய எழில இருக்க மாட்டேன். அப்படி போடுங்கயா வெடிய. இந்த மாதிரி ஒரு நாள் வரணும்னு நான் எவ்வளவு நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? இப்பதான் அது நடந்திருக்கு. அப்பா, எழிலைய போட்ட போடல இனிமே அந்த மனோகர் இருக்கிற இடமே தெரியாது. சுடர், நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா சுடர், என்னோட மன திருப்திக்காக திரும்பவும் உன்கிட்ட ஒரு தடவை கேட்கிறேன். ஒருவேளை நீ இந்துவோட தங்கச்சியா இருந்து உனக்கு அவளோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் மொத்தமா வரப்போகுதுன்னா நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பியா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? கண்டிப்பா நான் அந்த ப்ராப்பர்ட்டிய ஆசிரமத்துக்கு தான் கொடுத்திருப்பேன். சரி சொல்லு. ஓகே, எனக்கு அதுல சம்மதம் தான். ஆர் யூ ஹாப்பி நவ? அம்மா, உங்களுக்கு இதுல சம்மதம் தானம்மா? இந்துவோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஸ்வேதா மாதிரி ஒரு ஃப்ராடு கிட்ட போறதுக்கு பதிலா இந்து வளர்ந்த அதே ஆசிரமத்துக்கு தானப்பா போக போகுது. அதுல எனக்கு முழு சம்மதம் தான். சுடர், எங்க எல்லாருக்குமே இதுல சம்மதம். இந்த நல்ல விஷயத்துக்கான பேச்ச ஆரம்பிச்சதே நீதான். அதனால நீயே இதுக்கு முன்ன நின்று எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணு. அண்ட் நான் சந்தோஷமா அதுல சைன் பண்ணுவேன். ஓகே, அதோட இந்த வீட்டோட மருமகளா நீயும் அதுல ஒரு சைன் போடணும். ஓகேவா? அண்ட் இந்துவோட பர்த்டே அன்னைக்கு நாம இந்து வளர்ந்த ஆசிரமத்திலேயே அவ சொத்துக்கான டாக்குமெண்ட்ஸை கொடுத்துருவோம். ஓகே? ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்காக நீங்களும் அம்மாவும் உடனே ஒத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். என்ன அஞ்சலி? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், நீங்க உண்மையை சொல்வீங்க? கிட்ட வா. நான் உண்மையை சொல்றேன், நீ என்னன்னு கேளு. நீங்க சுடரமாவை வீட்டை விட்டு அனுப்ப போறீங்களா? ஏன் அஞ்சலி அப்படி கேட்குற? சுடரை நான் அனுப்ப போறதா உனக்கு யார் சொன்னாங்க?
டாடி எங்கள் கிளாஸ் மிஸ் எல்லாம் நான் இந்த அளவுக்கு ஸ்டடீஸை இம்ப்ரூவ் பண்ணுவேன்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை டாடி. இதெல்லாம் சுடரால தான் டாடி பாசிபிள் ஆச்சு. நான் சுடர் கூட இருந்தேன்னா இன்னும் பெஸ்ட்டாக இம்ப்ரூவ் ஆயிடுவேன். அதனால சுடரை இங்க இருந்து எங்கேயும் அனுப்பிடாதீங்க டாடி ப்ளீஸ். எனக்கு சுடர் அம்மாவை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு உங்களுக்கே தெரியும்ல.